அந்த காலத்தை எல்லாரும் படிக்க வைக்கணும் பேப்பர் அரசியலுக்காக வச்சாங்க. அது கடைசியில் இப்போ வசதிதானே அடிபட்டு போச்சு. இந்த இடத்துல கிடையாது. ரோட்டு ஓரத்தில் தான் சில இடங்களை வச்சிருக்காங்க. அது மார்க்சிஸ்டுகள் வச்சிருக்காங்க, மற்ற ஆட்கள்கிட்ட இல்லை. அது திராவிட இயக்கத்தை கூட விட்டுட்டாங்க, மற்றபடி படிக்க. அதனாலதான் இப்ப பையன் என்ன செய்யறான், பொம்பளை பிள்ளைங்க சொல்லுது நான் பொண்டாட்டியா கூட எடுத்துக்கிட்டு போயிட வேண்டியது வருது. பொம்பளை பிள்ளைங்க படிக்க வைக்கிற இல்லை நம்ம. அந்த பயிலை வந்து என்ன செய்யறாங்க, 4 எம்எல்ஏ கிடைச்சாலும் போதும், நாங்க சிஎம்ஆ போயிடும் பிஎம்ஆ போயிடும் தான். அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து பிள்ளைகளை விட்டுட்டோம், எவ்வளவு விட்டுட்டோம். அதோட கூட எனக்கு என்ன பட்டது அப்படின்னு சொன்னா, நூலகங்கள் இல்லை எங்க காலத்துல. சிரமப்பட்டு தான் நாங்க எல்லாம் படிச்சது, ரொம்ப சிரமப்பட்டு படிச்சோம். அங்க எங்க போய் கடனை வாங்கி படிச்சோம். ஒரு வழியா வந்துட்டோம். ஒரு வழியா வந்து வாழ்க்கையை ஒரு சுகமாக அனுபவிச்சிருக்கிறோம். அந்த சுகமாக அனுபவிச்சதை நாம எந்த பள்ளிக்கூடத்தை துவக்கத்துல படிச்சோமோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நான் நினைச்சேன். அதனால என்னை படிக்கிறதுக்கு முனிசிபல் ஸ்கூல், அது அந்த முனிசிபல் ஸ்கூலுக்கு ஏதாவது செய்தாகணும். அது ஏன்னா நம்ம கொண்டு போய் போறது இல்லை, பெட்டியிலையும் வைக்க மாட்டாங்க. நம்ம வச்சிருக்கிற பணம் இருக்க நிச்சயம் நம்ம கொண்டு போய் போறது இல்லை, அவ்வளவே நம்ம செலவழிக்க போறதும் இல்லை. நீ வாங்கி சாப்பிட முடியாது, உடுத்தையும் கழிக்க முடியாது. அதனால முடிந்த மட்டுக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு இப்ப கூட அமெரிக்க கல்லூரியில ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டுக்கிறேன். அமெரிக்க கல்லூரியில ஒரு சமய ஒருமைப்பாட்டை பற்றி ஆய்வு செய்வதற்கு. ஏன்னா சமயம் என்பது இப்போது அது ஒரு நல்ல பண்பாக தொடங்குச்சு. அது ஒரு மாநிலத்தை ஒன்று சேர்ப்பதற்காக தொடங்குச்சு. ஆனா இவங்க மாநிலத்தை வெட்டுவதற்காக அதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அந்த இடத்துக்கு அது போகக்கூடாது. அதனால மனிதம் வந்து ஒன்று. சமயம் எல்லாம் நல்ல சமயங்கள் தான், எல்லாத்தையும் இணைக்கக்கூடியவை சொல்லி அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக தமிழ் துறையில போய் இந்த மாதம் நான் கொடுத்தேன், பணம் கொடுத்து வச்சிருக்கிறேன். அது இன்னைக்கு அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு அறிவிப்பாங்க அவங்க. அது தவிர்த்து நம்முடைய இன்னும் கூட எனக்கு ஒரு கருத்து உண்டு. அது நிறைவேறும் போது சொல்லிக்கிடலாம், அதை முன்னே சொல்றதோட நிறைவேறும் போது சொல்லலாம். உங்கள்கிட்ட நான் ரொம்ப கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையில கவலைப்படுறது வந்து நம்ம ஒண்ணு குறித்த அள்ளிட்டு போக மாட்டோம். நல்ல வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சுக்காங்க. சில ஆட்கள்லாம் பார்க்கிற போது நல்லா சம்பளம் வாங்குற மாதிரி தெரியல, அழகழகு இல்லை. பார்த்தா என்னமோ என்ன ஆக போகுதோ அப்படின்ற மாதிரி. இது என்ன வாழ்க்கை நமக்கு? ஏன்னா நாம நல்லா வாழ்ந்துட்டோம், நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம், நிறைய வாழ்ந்திருக்கிறோம். நல்ல நல்ல மாணாக்கர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. இடத்துல பொழுது பிள்ளைங்க அங்க இருக்கு, நல்ல மாணாக்கர்கள் இடத்துல படிச்சிருக்காங்க. அது நல்ல நண்பர்கள். கடவுளை நான் பார்த்ததில்லை, நண்பர்கள்ல கடவுளை பார்த்துட்டேன். அதனால கடவுளை பார்த்தாச்சுன்ற போது அது போதும் தானே. கடவுள் இங்கே வானத்துல இருக்காது, கடவுள் இங்கேதான் இருக்காரு, அவரை பார்த்துட்டோம். அதனால இப்படி ஒரு நீங்க கற்றவங்க, உங்களுக்கு நல்ல கல்வி கற்றுவது, படிக்காதவங்க இல்லை, உங்களுக்கு போய் ரொம்ப பெருசா சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்லை. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த வாழ்க்கையை இனிமையாக அனுபவிங்க.